இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்றாக தோளுக்கு தோள் நின்று அடிப்போம். பயங்கரவாதிகளை அலறவிட்ட மோடி. 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்ற பிரதமர் மோடி அங்கு நடந்த பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இறுதியாக இரு நாட்டின் பிரதமர்கள் முன்னிலையில் இஸ்ரேல் இந்தியா இடையே 12 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது மோடிக்கு இஸ்ரேல் பார்லியில் உயரிய விருது வழங்கப்பட்டது. தனக்கு கிடைத்த இந்த உயரிய கௌரவத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக மோடி அறிவித்தார். தொடர்ந்து பிரதமர் மோடியும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மோடி கூறியது, இஸ்ரேலில் எனக்கு கிடைத்த வரவேற்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 9 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக இஸ்ரேல் வந்தேன். முதல் இந்திய பிரதமராக வந்தேன். நேற்று முதல் இந்திய பிரதமராக இஸ்ரேல் பார்லியில் பேசும் வாய்ப்பும் மரியாதையும் கிடைத்தது. இந்தியா இஸ்ரேல் இடையேயான உறவு என்பது ஆழமான நம்பிக்கை, ஜனநாயக பின்னணி, வலுவான மனிதாபிமான கொள்கைகள் அடிப்படையில் உருவானது. காலத்தின் பல சோதனைகளை தாண்டி இந்த உறவு நிலைத்து நிற்கிறது. இன்னும் சிறப்பான கூட்டாண்மை நாடுகளாக இந்தியா இஸ்ரேல் தொடர்ந்து நீடிக்க பல சிறப்பான முடிவுகளை இப்போது எடுத்திருக்கிறோம். உலகில் எந்த மூலையிலும் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்பதில் இந்தியாவும் இஸ்ரேலும் உறுதியாக இருக்கின்றன. எந்த வடிவத்தில் வந்தாலும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாதத்தையும் அதை ஆதரிப்பவர்களையும் எதிர்ப்பதில் நாங்கள் தோளோடு தோள் நின்று போராடி உள்ளோம். எதிர்காலத்திலும் இதை தொடர்வோம். மேற்கு ஆசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலவ வேண்டியது கட்டாயம். இங்குள்ள சூழல் நேரடியாக இந்தியாவின் பாதுகாப்புடன் தொடர்புடையது. எனவேதான் நாங்கள் முதலில் இருந்தே பேச்சுவார்த்தை நடத்துவதையும் மற்றும் அமைதியான தீர்வை கொண்டு வருவதையும் வலியுறுத்தி வருகிறோம். மனித குலம் ஒருபோதும் மோதலால் அழிந்து போகக்கூடாது. இதில் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. காசா அமைதி திட்டம் அங்கு அமைதியான சூழலை கொண்டு வருவதற்கான பாதையை உருவாக்கியிருக்கிறது. இந்த முயற்சிக்கு இந்தியா தனது முழு ஆதரவை வழங்கியுள்ளது. உலகின் எந்த மூலையிலும் நாடுகள் இடையேயான மோதலில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை கொண்டு வருவதில் தொடர்ந்து இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்று மோடி பேசினார். நல்லக்கண்ணு உடல் மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்படைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது 101. வயது மூப்பு காரணமாக நேற்று காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று மாலை 5 மணி வரை அவரது உடல் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் உட்பட பல்வேறு தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இதற்கிடையே 2016ஆம் ஆண்டு நல்லக்கண்ணு தனது உடலை மருத்துவ மாணவர்களின் கல்வி ஆராய்ச்சிக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி கொடுத்திருந்தார். அவர் விரும்பியபடி சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக அவரது உடலை தானம் செய்ய குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை தீநகரிலிருந்து நல்லக்கண்ணு உடல் பேரணியாக எடுத்துச் செல்லப்பட்டு சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. வீர வணக்கம். உணர்ச்சி வசப்பட்ட ஸ்டாலின் தொண்டர்களுடன் சேர்ந்து கோஷம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய போது வீர வணக்கம், வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் என உணர்ச்சி வசப்பட்டு முழக்கமிட்டார். மகசால் தமிழருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். மகசால் தமிழருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். போராளிக்கு வீர வணக்கம். வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம். செம் வணக்கம், செம் வணக்கம். வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம்.
ஒரு தமிழ் கேள்வி கூட இல்லை, ஸ்டாலினை விளாசிய இபிஎஸ். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை. போலீஸ் எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி கூட கேட்காதது தொடர்பாக தேர்வர்கள் தொடுத்த வழக்கில் 10 நாட்களுக்கு தேர்வு முடிவை வெளியிட வேண்டாம் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழில் இருந்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை என்றால் எப்படி என்ற விசாரணையின் போது திமுக அரசை பார்த்து ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மூச்சுக்கு 300 முறை தமிழின் காவலர்கள் போலவும் தமிழுக்கே தாங்கள் மட்டும் தான் அத்தாரிட்டி போலவும் பேசும் திமுக அரசு ஏன் ஒரு கேள்வி கூட தமிழிலிருந்து கேட்கவில்லை? எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா? எதற்கு தமிழ் என்பதுதான் திமுக அரசின் செயல் கொள்கையா? இதை வெறும் நிர்வாக திறமையின்மை என்று சொல்லி கடந்துவிட முடியுமா? நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழலுக்கு பிறகு வாங்கியதையெல்லாம் திருப்பிக் கொடுக்காமல் இருக்க வேண்டுமென்றே இப்படி தேர்வுகளில் குளறுபடிகள் ஏற்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. லட்சக்கணக்கான தேர்வர்களின் எதிர்காலத்தோடும் கனவுகளோடும் விளையாடும் திமுக அரசை விரட்டியடிக்க இளைஞர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 2.5 மாதங்களில் அமைய இருக்கும் அதிமுக ஆட்சியில் அரசு பணிகளுக்கான தேர்வுகளை முறையாக நடத்தி தகுதி வாய்ந்த இளைஞர்களை அரசு பணிகளில் அமர்த்தி அழகு பார்ப்போம் என்று பழனிசாமி கூறியுள்ளார். மதுரையில் புதிய மேம்பாலத்திற்கு தேவர் பெயரை சூட்டாத காரணம், திமுக அரசு மீது முக்குலத்தோர் அதிருப்தி. மதுரையில் தமுகம் முதல் நெல்பேட்டை அண்ணாதுரை சிலை வரை வைகை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 213.80 கோடியில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மேம்பாலத்தை சில நாட்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு சிறு தீர்வாக இருக்கப் இந்த மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான கோரிப்பாளையம் தேவர் சிலை உள்ள பகுதி வழியாக இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை செல்லூர் பகுதியிலிருந்து தேவர் சிலை பகுதியில் இணைக்கும் பாலத்திற்கான பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை. இதுவும் இணைக்கப்பட்ட பிறகே மேம்பாலத்தின் முழுமையான பலன் பொதுமக்களுக்கு கிடைக்கும். தேர்தல் அறிவிப்பை கருத்தில் கொண்டு பணிகள் முழுமையடையாமல் அவசரமாக திறக்கப்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலம் என பெயரிடப்பட்டுவிட்டது. புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட தலைவரான நேதாஜியின் பெயர் வைத்து கௌரவம் செய்திருப்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெருமை மிக்க தேவர் சிலை இருக்கும் சந்திப்பு வழி செல்லும் பாலத்திற்கு முத்துராமலிங்க தேவர் மேம்பாலம் என்று பெயர் சூட்டியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியின் போது மதுரை வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் செல்லும் அனைவரும் கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் செல்வதில்லை. இந்த தேவர் சிலை முக்கிய அடையாளம். மிகப்பெரிய தலைவரான நேதாஜியின் பெயரை எங்கு வேண்டுமானாலும் சூட்டலாம். அதே வேளையில் தேசியம் தெய்வீகம் ஆகியவற்றை இரு கண்களாக கொண்டிருந்த முத்துராமலிங்க தேவரின் பெயரை தென் மாவட்டங்களின் மையமான மதுரையில் உள்ள பாலத்திற்கு சூட்டுவதே நியாயமாக இருக்கும். கடந்த மாதம் மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் வழியில் உள்ள கோமதிபுரம் பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு ஒரு பிரிவினருக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என கருதி இந்த பாலத்திற்கு தேவர் பெயர் சூட்டப்படாமல் இருந்திருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஆனால் முத்துராமலிங்க தேவரை ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் தலைவராக மட்டுமே பார்ப்பது தவறு. அவர் தேசப்பற்றும் தெய்வீக பற்றும் நிறைந்த தேசிய தலைவர் என்பதே சரியானது. ஏற்கனவே மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை கிடப்பில் உள்ளது. தேவர் பெயர்தான் சூட்டப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேதாஜியின் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இல்லாத போதும் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணத்திற்காக இப்படி அறிவித்தார் என தெரியவில்லை. அதிகாரப்பூர்வமாக எந்த பெயர் சூட்டினாலும் மேம்பால பகுதியில் தேவர் சிலை நடுநாயகமாக இருப்பதால் பொதுமக்கள் தேவர் பாலம் என்றே பேச்சு வழக்கில் குறிப்பிட வாய்ப்புள்ளது. எனவே இணைப்பு பாலம் பணிகள் நிறைவடைந்து முழுமையாக பாலம் செயல்படும் போது முத்துராமலிங்க தேவர் மேம்பாலம் என பெயர் சூட்ட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டப்படாததால் திமுக அரசின் மீது முக்குலத்தூர் சமுதாய மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்த வேண்டும் எனவும் முக்குலத்தூர் சமூக மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சீண்டி பார்த்த பாகிஸ்தானுக்கு ஐநா கூட்டத்தில் மூக்குடைப்பு. காஷ்மீரின் வளர்ச்சி கண்ணுக்கு தெரியலையா? சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டம் நடந்து வருகிறது. இதில் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தான் தூதர் பேசும்போது இந்தியாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் மக்கள் சிரமப்படுவதாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அவர்களின் உரிமைகளை மீட்டுத்தர ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு இந்திய தூதர அதிகாரி அனுபமா சிங் பதிலடி கொடுத்து பேசினார். பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு சில விஷயங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஜம்மு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த அங்கமாக விளங்கி வந்துள்ளது. இப்போதும் அப்படித்தான் உள்ளது. எப்போதும் அப்படித்தான் இருக்கும். இதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது.
பாகிஸ்தான் அவிழ்த்துவிடும் பொய் மூட்டைகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எடுபடாது. இந்திய சர்வதேச சட்டங்களின்படி ஜம்மு காஷ்மீர் எங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே உள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் தான் காஷ்மீரின் சில பகுதிகளை அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்துள்ளது. அவர்கள் அந்த இடத்தை உடனே காலி செய்ய வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் மிகச்சிறந்த ஜனநாயக நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதற்கு சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலை சாட்சி. தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கெடுத்தனர். இதன் மூலம் பயங்கரவாதத்திற்கு எதிரான காஷ்மீர் மக்களின் மனநிலை அப்பட்டமாக வெளிப்பட்டது. உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் கட்டப்பட்டதிலிருந்தே காஷ்மீரில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளை அறிய முடிகிறது. ஆனால் அதை ஏற்க மறுக்கும் பாகிஸ்தான் ஏதோ கற்பனை உலகத்தில் மிதக்கிறது. பாகிஸ்தான் சமீபத்தில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பெற்ற கடன் தொகையை விட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சி பணிகளுக்கான பட்ஜெட் தொகை 2 மடங்கு அதிகம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தொடர்ந்து பொய் மூட்டைகளை பரப்புவது, பயங்கரவாதத்தை ஆதரிப்பது, அண்டை நாட்டு விவகாரத்தில் தலையிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை விடுத்து அவர்கள் நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்தினால் நல்லது. பாகிஸ்தானில் நிலவும் சமூக பொருளாதார அரசியல் ரீதியிலான நிச்சயமற்ற தன்மையை போக்க அவர்கள் வழிகாண வேண்டும். அதை விடுத்து தங்கள் நாட்டின் மோசமான நிலையை மறைக்க இந்தியா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முறையற்றது என்றார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை சீண்டி பார்த்த பாகிஸ்தானுக்கு அனுபமா சிங் தக்க பதிலடி கொடுத்தார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சர்வதேச சபையில் மிகச் சரியான நேரத்தில் மிகச் சரியான முறையில் முன்வைத்த அனுபமாவின் பேச்சுக்கு மத்திய அரசு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். Jammu and Kashmir was, is and will always remain an integral and inalienable part of India. Mr. President, if the Chenab Rail Bridge, the world's highest bridge inaugurated in Jammu and Kashmir last year, is fake, then Pakistan must be hallucinating or living in the La-La land. Or maybe Pakistan finds it unbelievable that the developmental budget of Jammu and Kashmir is more than double the recent bailout package they sought from the IMF. Mr. President, to conclude, despite Pakistan's efforts to destabilize the region through relentless state-sponsored terrorism, Jammu and Kashmir continues to surge ahead, politically, economically, and socially. Pakistan would do well if it focuses on fixing its deepening internal crisis than to mask them with grandstanding at such platform. The world can certainly see through its charade. Thank you. சென்னை சிங்கப்பூர் விமானத்தில் 5 மணி நேரம் தத்தளித்த பயணிகள். மூச்சு முட்டுது சார். அதிர்ச்சி வீடியோ. சென்னை டு சிங்கப்பூர் செல்லும் இண்டிகோ விமானத்தில் 5 மணி நேரமாக 200 பயணிகள் தவித்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை 7:20 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து 200 பயணிகளுடன் சிங்கப்பூர் விமானம் புறப்பட தயாராக இருந்தது. காலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 200 பயணிகளும் விமானத்தில் ஏற்றப்பட்டனர். ஆனால் குறிப்பிட்ட நேரமாகியும் விமானம் புறப்படவில்லை. விமானத்தில் ஏசியும் வேலை செய்யவில்லை. இதனால் உள்ளே இருந்த பயணிகள் வியர்த்து விறுவிறுத்தனர். இது தொடர்பாக விமான ஊழியர்களிடம் பயணிகள் முறையிட்டனர். ஆனால் யாரும் முறையான பதில் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாகியும் விமானம் புறப்படவில்லை. ஏசியும் வேலை செய்யவில்லை. கடுப்பான பயணிகள் விமான ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதம் செய்தனர். எப்ப பிளைட் எடுப்பீங்க? ஏசி இல்லாம எப்படி உள்ளேயே இருக்க முடியும்? எங்களை இறக்கி விடுங்க, உள்ள மூச்சு முட்டுது என பயணிகள் ஒன்று திரண்டு வாக்குவாதம் செய்தனர். இதனால் ஏர்போர்ட்டில் பரபரப்பான சூழல் நிலவியது. இவ்வளவு நேரம் போய் சொல்லிட்டு போலீஸ்காரன் தான் வர வச்சிருக்கோம் இல்லையா? இவ்வளவு நேரம் போய் சொல்லிட்டு போலீஸ்காரன் தான் வர வச்சிருக்கியா? வரல அப்புறம் அப்படியே போலீஸ்காரன் வருங்க. டேய் அவனை தூக்கி போட அவனை. உங்க மேனேஜர் வர சொல்லியா? ஆல்ரெடி how long waiting? How long waiting? You must arrange immediately. Arrange, let him go. Yeah, let him go inside. Yeah, you arrange the bus. இதற்கிடையே விமானத்தில் இருந்த பைலட் இறங்கி சென்று விட்டார். 4 மணி நேரம் தாமதமாக மாற்று பைலட் வந்தார். 5 மணி நேரம் தாமதமாக விமானம் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டது. பயணிகள் நொந்து போய்விட்டனர்.
இதற்கிடையே பயணிகள் வாக்குவாதம் செய்வது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பயணி ஒருவர் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். அதில் விமான நிறுவனத்திடம் முறையிட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லை. ஏசி வேலை செய்யாததால் மிகவும் சிரமப்பட்டோம். விமானத்தில் இருந்து இறக்கிவிடுங்கள் என்றும் அதற்கும் அவர்கள் அனுமதி தரவில்லை. இதற்கிடையே விமானத்தில் இருந்த பைலட் இறங்கி சென்று விட்டார். தாமதமாகத்தான் மாற்று பைலட் வந்தார். 12 மணிக்கு பிறகுதான் விமானம் புறப்பட்டது என்று கூறியுள்ளார். வீடியோ தீயாக பரவியதால் இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விளக்கமளித்த இண்டிகோ நிறுவன அதிகாரி, விமானத்தில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு இருந்தது. இது பற்றி பயணிகளிடம் உரிய விளக்கம் அளித்தோம். விமானிக்கான பணி நேரம் முடிந்துவிட்டதால் மாற்று பயணியை ஏற்பாடு செய்வதில் தாமதமாகிவிட்டது என்றார். திருவான்மியூர் கடற்கரையில் மீன் வடிவ குப்பை தொட்டி திறப்பு. பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் ஐநா சுற்றுச்சூழல் மாதத்தின் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் பிரம்மாண்டமான மீன் வடிவ குப்பை தொட்டி நிறுவப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 10 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவதை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கம். இந்த திட்டம் சென்னை மாநகராட்சி வழிகாட்டுதலின்படி இன்ச்கேப் என்ற தனியார் நிறுவனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் கம்யூனிட்ரி அமைப்பு ஆகியவை இணைந்து செயல்படுத்தியுள்ளது. 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரையில் தூய்மை பணிகளை செய்ததுடன் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடற்கரையின் அழகை சீர்குலைக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்தவும் மக்களிடையே மாற்றத்தை உருவாக்கவும் மீன் வடிவ குப்பை தொட்டி தூண்டுகோலாக அமையும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.